இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்ச்ச எப்படி மெஷர் பண்ணணும்? அதோட வேல்யூஸ் என்ன? அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இன்ச்சில வந்து எத்தன பார்ட்டிஷன் இருக்கு? அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்ட்டா, 16 பார்ட்டிஷன் இருக்கு. இப்ப காட்டியிருக்க அந்த இமேஜ் மாரி தான் பார்ட்டிஷன்ஸ் பிரியும். ஆனா, அதில வந்து நமக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்டிஷனுக்கும் நேம் வந்து 116, 18, 316, குவார்ட்டர், 516, 3/8, 716, ஹால்ஃப், 916, 5/8, 11/16, 3/4, 13/16, 7/8, 15/16, 1 இன்ச். இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷனுக்கும் நேம் இருக்கு. ஸோ, இந்த பார்ட்டிஷன் ஏன் அந்த நேம கொண்டு இருக்கு? அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பார்ட்டிஷன வகுக்க போறோம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு கோடோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா 1/16. அந்த 1/16 வகுக்க முடியாது. ஸோ, அதனால அதோட நேம் 1/16 தான் வரும். அதே 2வது கோடு வந்து பார்த்தீங்கன்னா 2/16. அத நம்ம வகுத்தோம் அப்படின்ட்டா, இப்ப 2 வந்து வகுக்கலாம். 1 2 2 ஓகேங்களா? ஸோ, அதோட வேல்யூ 1 ஆயிருச்சு. 16 வகுத்தா 8 2 16. ஸோ, அந்த மாரி வகுக்கு மூலியமா நம்ப இந்த 1/8ன்ற வேல்யூவ அடையிறோம். ஸோ, அந்த கோடோட நேமும் 1/8ஆ மாறுது. அடுத்த கோடு 3/16. இத நம்ம வகுக்க முடியாது. அடுத்த கோடு பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர் இன்ச். அதாவது 1/4. 1/4 எப்படி வகுக்கிறோம் அப்படின்னா, ஒ 1 நாள் 4, 4 நாள் 16. ஸோ, 1/4. அதே மாரி அடுத்த கோடு 5/16. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 3/8. 3/8ம் அதே மாரி 6/16 தான் அந்த கோடோட நேம். அந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா, வகுக்கும்போது 3 2 6, 8 2 16. அந்த மாதிரி வகுத்து 3/8ஆ மாறி நமக்கு டைரக்ட் வேல்யூ 3/8ன்னு நம்ம சொல்றோம். ஸோ, அடுத்த கோடு 7/16. அதுக்கப்புறம் 8வது கோடு வந்து பார்த்தீங்கன்னா, 1/2 அதாவது ஹாஃப்ன்னு சொல்றோம். அது ஏன் ஹாஃப்ன்னு சொல்றோம் அப்படின்னா, 1 8 8, 2 8 16. ஸோ, 1/2. அதுக்கு அடுத்தது 9வது கோடு 9/16. 10வது கோடு 5/8. 5/8 எப்படி வருது அப்படின்ட்டா, 5 2 10, 8 2 16. ஸோ, 5/8. அடுத்தது 11வது கோடு அதே வேல்யூ தான். ஏன்னா, அத நம்ம வகுக்க முடியாது. அப்புறம் 12வது கோடு வந்து பார்த்தீங்கன்னா, 3/4. நம்ம 3/4 இன்ச் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அது எப்படி 3/4 அப்படின்னு சொல்றோம்ன்னு பார்த்தா, 3 நாள் 12, 4 நாள் 16. ஸோ, 3/4. அப்புறம் 13வது கோடு 13/16. அப்புறம் 14வது கோடு அதே மாரி வகுக்க முடியுது. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, 7 2 14, 8 2 16. ஸோ, 7/8. அடுத்த கோடு 15/16. இத நம்ம வகுக்க முடியாது. அதுக்கு அடுத்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா, 16/16. அந்த கோட வந்து நம்ம வகுக்கும்போது 1/1. ஸோ, ஓவராலா 1 வரும்போது ரவுண்ட் வேல்யூவா 1ஆவே ஆயிரும். ஸோ, அந்த இன்ச்சஸ் கம்ப்ளீட் ஆகுது. இது மாதிரி இன்ச் பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னும் பிரீஃபா இத பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்.